ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வா ஷாலு விளாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணார் ட்ரிப்போட 4th டே vlog தான் பார்க்க போறோம். 4th டே வந்து பார்த்தீங்கன்னா மூணார்ல இருந்து அலப்பி போட் ஹவுஸ் தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பேபி போலாமா? ஏன் இந்த வீட்ல ஒரு அரை நிமிஷமாவது இங்கே கூட இருக்கலாம். ஹவுஸ் கீப்பிங் வேலை இங்கே உன வா போலாம் வா போலாம் வா போலாம் வா வா போலாம். டைம் ஆச்சு. ஹலோ கைஸ், வெல்கம். இப்போ வந்து நம்ம அலப்பி போட் ஹவுஸ்க்கு வந்து போக போறோம். வே டு அலப்பி போட் ஹவுஸ். Oh my God! ஃபைனலி என்னோட ட்ரீம் பிளேஸ் போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இந்த 4 டே ட்ரிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா போட் ஹவுஸ் தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது வந்து இந்த போட் ஹவுஸ்க்கு எப்படி என்ன கூப்பிட்டு போகிறீங்க, எப்பயாவது டைம் கிடைச்சா என்ன போட் ஹவுஸ் கூப்பிட்டு போங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். உள்ள என்ட்ராகும் போதே வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து வேற லெவல்ல சூப்பரா இருந்ததுங்க. அந்த போட் ஹவுஸ் வேற லெவலு. உள்ள போன உடனே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல் பக்காவா இருந்தது செட்டப் எல்லாமே. உள்ள என்ட்ரானோடனே 2 சோஃபா, 2 பக்கம் உட்காந்து பார்த்துட்டு போற மாதிரி எல்லாமே சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. டைனிங் ஹால் பெருசா, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. போர் அடிக்குதுன்னா சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள பெட் எல்லாம் செம்மையா இருந்ததுங்க. சின்ன ரூம் தான், அதுவுமே பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே பெட்ரூம்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இருந்தது. அதாவது நம்மளுக்கு வந்து தனியா வந்து ஷெஃப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஒருத்தவங்க இருந்தாங்க போட் ஓட்டுறவங்க. 2 பேருமே கொஞ்சம் ஜோவியலா தான் பேசிட்டாங்க. வேற லெவல்ல இருந்தது. 2 பேர் பேசுனதுமே வந்து கேரளா கலந்து தமிழ், கேட்கவே சூப்பரா இருந்தது. போட் ஹவுஸ் தான் பேரு, ஆனா வேற லெவல். வீடு எப்படி இருக்கும் நம்மளோடது அதே மாதிரி இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இருந்தது அந்த போட் ஹவுஸ்ல. ரூம்ல வந்து ஏசி, ஃபேனு எல்லாமே இருந்தது. கிச்சன் கூட வேற லெவல் நீட்டா வச்சிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. செம்மையா இருந்தது அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே. நாங்க போனவனவே ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே இந்த பெடல் போட்ல போனதுக்கே கொஞ்சம் அல்லு இல்லை. இதுக்கப்புறம் எப்படிதான் இந்த பெரிய போட்ல போறோம். பாக்குறதுக்கு தண்ணி அவ்வளவா இல்லாத மாதிரி இருந்ததுங்க. அந்த போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே வெறும் குப்பை தான் இருந்தது, காஞ்சு போய் அப்படின்னு நினைச்சேங்க. இதுலயா நம்மள ரைடு கூட்டு போறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்கள தப்பா கணக்கு போட்டுட்டேன். அந்த போட்டை வந்து கொஞ்சம் திருப்பி ஒரு டர்ன் பண்ணி விட்டாங்க பாருங்க. ஃபுல்லா கடல் மாதிரி இருக்குங்க. வேற லெவலு, செம்மையா இருந்து. நான் கூட நினைச்சிட்டேன் ஒருவேளை நம்ம பீச்சுக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் வந்து பார்த்து நிப்பாட்டினாங்க. அதுவுமே சூப்பரா இருந்ததுங்க. ஒரு குட்டியா தீவு மாதிரி இருக்கு. அங்க நடுவுல வந்து நிக்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சாம்பார் ரைஸ், அப்புறம் வந்து கோஸ் பொரியல், கேரட் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ்ஷும் வந்து பெருசா ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஃபிஷ்ஷு. லஞ்ச் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் முடிஞ்ச உடனே போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூ டர்ன் போட்டாங்க பாருங்க. வேற லெவலுங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. கொஞ்சம் நடு கடலுக்கு போன உடனே கேப்டன் என்ன பண்ணாரு, கப்பலை ஸ்லோவா விட்டுட்டு திருப்பவும் இல்லை, எதுவுமே பண்ணல, கொஞ்ச நேரம் நடுவுலயே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா இந்த ட்ரிப்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நானும் எங்க ஹஸ்பண்டும் போனதுனால கொஞ்சம் லைட்டா நானும் அவரும் என்ஜாய் பண்றதோட ஃபேமிலியா என்ஜாய் பண்ணா இன்னும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. செம்மையா இருந்திருக்கும் ஃபேமிலியோட போயிருந்தா. ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா ஒரு ட்ரிப். பக்கத்து போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சாங்கு டான்ஸ் தாங்க. நாங்கள் தான் அவ்வளோவா எதுவும் பண்ணல. எங்கள் பேபி அதை பார்த்துட்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் வச்சாரு. அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போக போக நீங்களே பார்ப்பீங்க. பாட்டை வச்ச உடனே அவருக்கு ஒரே ஆட்டம் தாங்கலை. ரொம்ப கட்டுப்படுத்தி உட்கார வச்சிருந்தேன் அவரை. 2 பேர் தான் இருந்தோம். பட் அவ்வளோவா கொஞ்சம் ஷையாக இருந்ததா, அதனால நான் வேண்டாம், ஆட வேணாம், டான்ஸ்லாம் பண்ண வேணாம், சும்மா பார்த்துட்டு அவங்க கூட உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் டான்ஸ் ஆடுற மூடில் தான் இருந்தார். அப்படியே போட்டில் போயிட்டே இருக்கும் போது எவ்வளோ நேரங்க நம்மளும் வேடிக்கை பார்க்குறது. ஃபுல்லாக சுற்றி கடல் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் 2 பேரே பேசிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க போட்டை பார்த்துட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா நடுவுலலாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வர போட்டு அவங்கெல்லாம் பேசிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தான் போச்சு அந்த ட்ரிப்பு. நாங்கள் போயிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஸ்பீட் போட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி போகிறதுனா போகலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த போட்டில் வர்றதுக்கு இல்லாமல் வந்துட்டு இருக்கேங்க, நீங்கள் வேறு ஸ்பீட் போட்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு வேண்டாங்க, எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்களை மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் புக் பண்ணியிருந்த த்ரில்லோரா டீம் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் சொல்லிட்டு ஹனிமூன் பேக்கேஜ்ன்றதுனால எங்களுக்கு கேக் கட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு நாங்கள் போய் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்து வந்து நாங்கள் செக் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். அன்றைக்கி தான் ஃபைனல் டே எங்களோட டூரில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோர்ட்டு கொச்சி வந்து போயிட்டு இருந்தோம். அதாவது கொச்சி பீச் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மியூசியமும் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்து முடிச்ச உடனே மியூசியம்ல கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மியூசியம் போகிறதுக்கு, பட் அதனால சும்மா கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போய் பார்த்து முடிச்ச உடனே மியூசியம்ல கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோர்ட் கொச்சி பீச் தான் செம்மையா இருக்குங்க, வேற லெவல். நம்ம பாண்டிச்சேரி பீச்சு, மெரினா பீச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பீச் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பீச்சுள்ள போனோடனே என்னோட வேட்டை ஆரம்பமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டேன் போகும்போது. சரி ஃபர்ஸ்ட் டைம் தானே கேரா வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆவது டைம் போயிட்டு வரும்போது ஒரு வாட்டி ஆஹா ஆரம்பிச்சிட்டாயா அப்படின்னு நினச்சிருப்பாரு கண்டிப்பாக. வரும்போது அங்கேயே லஞ்சும் முடிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் டு சென்னை பஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போகணுன்றதுனால பீச்லேயே நிறைய ஹோட்டல்ஸ்லாம். இப்போ நம்ம மெரினா பீச்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாப்ஸ்லாம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், பஜ்ஜி கடை, போண்டா, பானிபூரி அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலே இருந்தது. இந்த லாஸ்ட்லேருந்து அங்கே லாஸ்ட் வரையும் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகுங்க. இந்த கொச்சி பீச் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 hour. நாங்கள் அதே மாதிரி ஒரு 4 வாட்டி நடந்து போயிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா கொச்சினோட அந்த ஃபோர்ட் கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோலேயே வந்து கப்பல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதில் போகலான்னு பார்த்தோம். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சூப்பராக இருந்ததுங்க அந்த மெட்ரோ பார்க்கறதுக்கு. அப்படியே தண்ணியில் அப்படியே மிதக்குதுங்க. அப்படியே பார்க்கவே லுக்கு வேற லெவலில் இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு லக்ஸரியான போட் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. நம்மளோட வெஹிக்கல்லாம் கூட இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்லேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மெட்ரோலேயே. சூப்பராக இருந்தது. அங்கே போனோடனே நிறைய போட்டு பெரிய பெரிய போட் எல்லாமே பார்த்தோம். நம்ம மெரினா பீச்லாம் ரொம்ப தூரத்தில் ஏதாவது ஒரு பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது வந்து நம்ம கப்பல்லாம் பார்ப்போம். அதுவுமே சின்னதாக தெரியும். இங்கே வந்து
கிட்டவே பார்த்தேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரிட்டர்ன் டு சென்னை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். 7 PM வந்து எங்களுக்கு பஸ்ஸு. 7 PM சொன்னாங்க, பட் வந்து 8 o'clock மேலேயே ஆயிடுச்சு எங்களோட பஸ் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. ப்ரைவேட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன, நாங்கள் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் போய் அந்த ஸ்டாப்பிங் லுலு மால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மால் கிட்ட தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் பஸ்ஸுக்கு கேரளாவில். ஸோ அங்கேருந்து ஒரு 7 o'clock வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக 7 o'clock 8 o'clock தாங்க பஸ்ஸே வந்தது. பஸ்ஸு வர்றதுக்காட்டியும் நாங்கள் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் பஸ் ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி பஸ் வந்து வந்துடுச்சு. நாங்களும் உள்ளே ஏறிட்டோம். லக்கேஜ்லாம் வந்து சைடில் வச்சுட்டாங்க. ஏறிட்டோன்னே ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது தூங்கிட்டோங்க. டயர்டாகிடுச்சு ரொம்பவே. அந்த வெயிலே பீச்சில் சுற்றிட்டு இருந்தது. டயர்டாக இருந்ததுக்கும் அதுக்கும் நாங்கள் ஃபுல்லாமே செம்ம ரெஸ்ட்டு. போய் எப்படா பஸ்ஸோ எப்படா போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு ஹோட்டல் போட்டிருந்தாங்கங்க. ஹோட்டலில் வந்து நான் வந்து தோசை, மசால் தோசை, அப்புறம் வந்து சட்னிஸ்லாம் வாங்கினேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வாங்கினாங்க. சப்பாத்தி தோசை 2 பேருமே சாப்பிட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போனோம். நாங்கள் ட்ரிப்பு முடித்த உடனேவே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் தான் எங்கள் நேட்டிவ். ஸோ அங்கே வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம், அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக அங்கே போய் ரீச் ஆகிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வா ஷாலு vlogs வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.